பொண்ணுடைய ட்ரெஸ் வந்து போட வேண்டியதான், ஃப்ரீடம் இருக்க வேண்டியதாங்க. பட் வந்து மோசமா அவங்க ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு இந்த நெக்கு வந்து ரொம்ப லோவா போடுறதும், ஜென்ஸை வந்து கவர்ற மாதிரி ட்ரெஸ் போடுறது யாருடைய தப்பு? பொண்ணுங்களுடைய தப்பு தானே. ஜென்ஸே கவர்றாங்க. அதாவது நம்ம உடம்பு காட்டுறது வந்து தப்பு இல்லைங்களா? ட்ரெஸ் போட வேண்டியதான். அது எப்படி போடணும், அடுத்தவங்களை வந்து ஓவர் அட்ராக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தா ஒரு பெண்மையை ட்ரெஸ் பண்ணல, நம்மளுக்காக தான் நம்ம பண்றோம். என்னங்க, ஒரு பெண்ணுனாலே ஒரு கவர்ச்சிகரையான உடல் சொல்றோம். அதை வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போலாமே. 15 இயர்ஸ் பேக் வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு பாவாடை தாவணி அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு. அதாவது ஆடையை வந்து மோசமா குறைச்சிட்டாங்க. 1/2 சென்டிமீட்டர்ல கூட ஒரு ட்ரெஸ் தைச்சு போட்டுக்கிட்டா அது அவ என்ன நினைக்கிறா, அது என்னுடைய சுதந்திரம் நினைக்கிறா. அதனால என்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றோம், என்னுடைய ஃப்ரீடம். அது நான் ஒழுங்கா வளர்த்தா அவங்க ஒழுங்கா பாப்பாங்க. நாங்கல்ல எல்லாமே பொண்ணுங்களுக்கு சொல்லி வளர்க்கறதுக்கு பசங்களுக்கு சொல்லலாம்ல. சொல்லலாம் இல்லப்பா, இந்த பசங்க வந்து உன் அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி எங்களை மாதிரி அப்படி சொல்லலாம்ல. எந்த ஒரு பொருளையே நம்ம பாக்குறோம், புரியுதுங்களா? ஒரு சாதாரண ஒரு கோல்டு ஒரு செயின்ன்றது நம்ம பார்க்க தானே செய்யறோம். பாக்குறோமா இல்லையா? அவங்க பாப்பாங்க, நீங்க சொல்றீங்களா? பாப்பாங்க. நாங்க வந்து பாவாடை தாவணி போட்டு சுத்திட்டே இருக்கணும். ஆண் வந்து பெண்ணை கவர்றவ, பெண் வந்து ஆணை கவர்றவ. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரெஸ் எடுக்கணும். குட்டி குட்டி ஷார்ட்ஸ் போட்டு போறாங்க லேடிஸ். ஆனா அவங்க வாயை பார்த்துட்டு இருக்காங்களா இல்ல அவங்க ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருக்காங்களா? யூஸ்வலா இருக்க மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போங்க. இதுவே ஒரு லேடி போட்டா மட்டும் நின்றுட்டு பாக்குறது, அதுல என்ன இருக்கு எனக்கு புரியல. ஆக்சுவலி சாரி போட்டாலுமே வயிறு தெரியும், க்ராப் டாப் போட்டாலுமே வயிறு தெரிய தான் போகுது. இப்போ வந்து பொண்ணுங்க வந்து ரொம்ப மோசமா ட்ரெஸ் பண்றாங்கன்னு என்னுடைய ஒப்பீனியன். என் 40 above ஏஜுக்கு எனக்கு வந்து அது தவறா தெரியுது. இப்போ டீனேஜ் பொண்ணுங்களுக்கு வந்து அது தவறா தெரியல. ட்ரெஸ் வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு காரணம் தான்றீங்களா? நிச்சயமா நான் காரணம் தான் நான் சொல்லுவேன், என்ன பொறுத்த வரைக்கும். அப்ப எல்லாரும் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டா ஹராஸ்மெண்ட் நடக்காது. அதாவது ட்ரெஸ்ஸும் ஒரு பாயிண்ட் ஆஃப் காரணம் தான் நான் சொல்றேன். ஒரு சுடிதார் போட்ட பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நடக்குங்க. அதாவது ஆடை குறைவா இருக்குது ஒன் ஆஃப் த காரணம் தான் நான் சொல்றேன். அதாவது அதுவே காரணம் ஆயிடாது, அது ஹராஸ்மெண்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க அதுதான் ஜட்ஜ்மெண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களே பண்ற இந்த இதுல வந்து ட்ரெஸ் எல்லாம் ஒரு காரணமே கிடையாது. பாக்குறவங்க கண்ணை பொறுத்துதான் இருக்கு. இப்ப நம்ம ஃபுல்லா சாரி நீங்க சொன்ன சாரி போட்டிருந்தாலுமே வயிறு தெரியுது, ஹிப்பா பாக்குறாங்க, எல்லாத்தையும் தான் பாக்குறாங்க. பஸ்ல வந்து கை வச்சுட்டு புடிச்சிட்டு போனா அங்கேயும் பாக்குறாங்க, எங்கதான் பாக்கல. சோ வளர்க்குற பசங்களை வந்து இவங்களை இப்படிதான் பொண்ணுனா இப்படி நீ பாக்கணும், நல்ல விதமா பாரு அப்படி சொல்லி வளர்த்தாங்கன்னா சரியா இருக்கும். ட்ரெஸ் கோட் நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என் ஏஜுக்கு அதுதான் தோணுது. வீட்டுல இப்போ 2 பேர் இருக்காங்க, மேல் ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அந்த பையன் கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி லேடிஸ் வந்து கிண்டல் பண்ணக்கூடாது, அப்படி பார்க்க கூடாது, தப்பான வழியில அப்படின்னு சொல்லணும். திறந்து போட்டு போனாலும் பாக்குறாங்க, ஃபுல்லா போட்டு போனாலும் பாக்குறாங்க. எப்படி இருந்தாலும் பண்றோம் பண்ணதான் செய்வான். அது வந்து போலீஸோ கோர்ட்டோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். இப்போ எல்லாத்துலயுமே பொண்ணு தப்பு ஃபர்ஸ்ட் பண்ணா பொண்ணு தான் தப்பா சொல்றாங்க. அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் கூட போயிருப்பா, இல்ல அந்த பொண்ணு ட்ரெஸ் இப்படி போட்டு போயிருப்பா. ஏன் அந்த பையனை யாருமே கார்னர் பண்ணவே மாட்டாங்க? நான் வந்து அப்ராட்ல படிச்சுட்டு இருக்கேன், சேம் அங்கேயும் நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்றேன், இங்கேயும் இப்படிதான் ட்ரெஸ் பண்றேன். ஆனா இங்க வந்தா மட்டும் ஏன் எல்லாரும் டிஃப்ரெண்டா பாக்குறாங்க? டிஃப்ரெண்டா பார்த்தா கூட பரவாயில்ல. ஈவன் நான் எங்க மம்மி சொல்லி நான் ஒரு 1 வீக் முன்னாடி மெரூன் கலர் குர்த்தி போட்டு தான் போயிருந்தேன் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட. இப்போ ஃபுல்லா மூடிட்டு போயிருந்தாலும் தான் பசங்க பாக்குறானுங்க.